வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சுபா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சென்டர் கிளிப் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 6 சென்டிமீட்டர் கோல்டன் கலர் சென்டர் கிளிப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயுமே நிறைய சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நான் பட்டன் சைஸ் MDF வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனுக்கு வந்து ட்ராப் ஷேப் செராமிக் கோல்டு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3mm கிளிப் ஸ்டோன் ஒயிட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலி வந்து இந்த பட்டன் சைஸ் MDF வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணுறது அப்புறம் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் என்னென்னா, துணி காய போடுவோம் இல்லையா கிளிப்பு, ஸோ அதில் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து பட்டன் சைஸ் MDFை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணி இப்படியே கம் அப்ளை பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். அந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, அங்கே கரெக்டாக அதை பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் இதில் வந்து ஒரு ஃப்ளாரல் ஷேப் மாதிரி தான் டிசைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சிங்கிள் லைன் வந்து வச்சிடுறேன். ஸோ இந்த கிளிப்புக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியணுங்கிறதுக்காக வந்துட்டு டபுள் லேயர் வந்து வைக்கிறேன். ஸோ அதே ட்ராப் ஷேப் தான் 2 லேயராக வந்து வைக்க போகிறேன். சென்டரில் வந்துட்டு ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் வந்து வைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து கலர் ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பேசிக் கலர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி செஞ்சு காட்டலாங்கிறதுக்காக நான் கோல்டன் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ எடுக்கும்போது இப்படி கீழேருந்து நீட்டாக கேர்ஃபுல்லாக எடுத்திங்கன்னா வந்துடும். ஸ்டோனெல்லாம் ஒன்றுமே ஆகாது. ஸோ நீட்டாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கிளிப் வச்சுக்கோங்க. ஒன்று வச்சுட்டு லைட்டாக ட்ரை ஆனவுடனே கூட எடுத்துக்கோங்க. பட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக வந்துடும். ஸோ இதே மாதிரி நான் இங்கே 4 டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி எல்லாமே டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலி இந்த சென்டர் கிளிப்பில் பேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இதை ஒட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கேப் வந்துடும். ஸோ இனிஷியலாக வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை சும்மா வச்சு அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் கேப் இருந்தது 4 ஒட்டினாலுமே. ஸோ அதுக்காக நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 3mm கிளிப் ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 4 பேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி எண்டிங்லேயுமே நான் ஒரு ஸ்டோன் வச்சேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு வந்து டிசைன் ஈவனாக இருக்கும். அவ்வளோதான், இதை ட்ரை பண்ண வச்சிடலாம். இப்போ செகண்ட் டிசைனுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 6mm செராமிக் ரவுண்டு எடுத்திருக்கேன். அதே நேரத்தில் 3mm செராமிக் ரவுண்டு எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து இந்த கிளிப் வந்து டிசைன் பண்ண போகிறேன். எல்லாமே ரொம்ப ஈஸியான டிசைன்ஸ் தான், நீங்கள் வீட்டிலே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இங்கே MDF வந்து ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, MDFல வந்து இந்த மாதிரி 3D டிசைன் பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது அது கிளிப் வந்து இன்னுமே நல்லா எம்போஸ்டாக தெரியும். நீங்கள் டேரெக்டாக கூட இதில் பேஸ்ட் பண்ணலாம், தப்பில்லை. பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னுமே வந்துட்டு டிசைன் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகி தெரியும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் MDF இல்லைன்னா OHP ஷீட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக பேஸ்ட் பண்ணாலும் சரி, இப்படி டிசைன் பண்ணாலும் சரி நல்லா தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணும்போது கிளிப்பு இன்னுமே நல்லா வந்து எம்போஸ்டாக தெரியும், லுக் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நான் இங்கே வந்து 4 MDFல வந்து இந்த டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எல்லா டிசைனுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் சென்டர் கிளிப்பில் வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குமே அதே மாதிரி தான், நீங்கள் கிளிப்பில் பேஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரஃப்பாக வந்து வச்சு பாருங்கள், உங்களுக்கு கேப் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நான் சென்டரில் 4 ஒட்டியிருக்கேன். பட் வந்து எனக்கு இந்த சைடும் அந்த சைடுமே ஈக்குவல் கேப் விட்டுருக்கேன். ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா 4mm பேர்லை வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா பேர்ல் ஐ குந்தன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயுமே வந்துட்டு நான் டபுள் லேயர் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாரல் ஷேப் மாதிரி இதை ஒட்டிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் லேயருக்கு வந்து இதே I6K தான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு ஒரு செகண்ட் லேயர் கொஞ்சம் எம்போஸ் ஆன மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க வந்து கொஞ்சம் 3D டிசைன் மாதிரி தெரியும். இதுக்கு வந்து சென்டரில் வந்து நான் ரெட் கலர் ஜர்கான் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் 4 ஃப்ளார் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். 6 சென்டிமீட்டருக்கு நீங்கள் வந்து 5 ஃப்ளார்ஸ் வரைக்கும் ஒட்டலாம். பட் வந்து நான் இங்கே வந்து கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன் சென்டரில். அதனால நான் இங்கே வந்து 4 ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதுக்கு வந்து ஸ்மால் சைஸ் ஓவல் ரெட் கலர் கிளிப் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து சென்டரில் நான் ஒட்டிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு ஒட்டும்போது ரஃபாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் ஒட்டிட்டிங்கன்னா அப்புறம் வந்து ரொம்பவே அது மெஸ்ஸியாக தெரியும் எடுத்திங்கன்னா. ஸோ இதை சென்டரில் ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த சைடு 2 ஃப்ளாரை அப்புறம் வந்து லெஃப்ட் சைடும் 2 ஃப்ளார் வந்து ஒட்டிடுறேன். ஸோ இது பார்க்கவே ரொம்ப எலிகெண்ட்டாக இருந்துச்சு இந்த டிசைன். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரோஸ் டைப்பில் வந்துட்டு டிசைன் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் இங்கே மூன் ஷேப் குந்தன் எடுத்திருக்கேன். ரெட் கலர் மூன் ஷேப் வந்து எடுத்திருக்கேன். சென்டரில் வைக்கிறதுக்காக ஸ்மால் சைஸ் கோல்டு கிளிப் ஸ்டோனுன்னு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்டேயும் அவைலபிளாக இருக்குது. உங்கள் யாருக்காவது ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிவிடுவேன். ஸோ இது அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளாட்டாக வந்து ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் மூன் வந்து கொஞ்சம் வேர்ட்டிக்கலாக ஒட்டணும். அதுக்கு அடுத்த ஸ்டோன் வந்து எப்படி ஒட்டணும்னா அதோட சென்டர்லேருந்து ஒட்டணும். அதோட சென்டர்லேருந்து கொஞ்சம் வேர்ட்டிக்கலாக ஒட்டணும். ஸோ தட் இது வந்து பார்க்க வந்து ஒரு ரோஸ் மாதிரி ஷேப்பில் வரும். ஸோ சென்டரில் வந்துட்டு இந்த கோல்டன் கலர் கிளிப் ஸ்டோன் ஸ்மால் சைஸ் கிளிப் ஸ்டோன் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நான் 4 ரோஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் ஒரு கோல்டன் கலர் ரோஸ் ஹேர் கிளிப்பும் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கிளிப் இமேஜ் மட்டும் நான் இதோட வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ரீன் கலர் கிளிப் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். ஸ்மால் சைஸ் ஓவல் கிளிப் ஸ்டோன் தான். இதை எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு வந்துட்டு 2 ரோஸ், அந்த சைடு 2 ரோஸ், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் தெரியும் கிளிப்பு. ரொம்பவே அழகாக இருக்கும், எலிகெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ரோஸ் 5 ரோஸ் வரைக்குமே இதில் கரெக்டாக வரும். 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் கிளிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்காது, சின்னதாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் 8 சென்டிமீட்டர்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும். அது உங்களோட கஸ்டமைசேஷன் பொறுத்து நீங்கள் வந்து கிளிப் வாங்கிக்கோங்க. பட் ஒரு ஆப்டிமம் சைஸ்னால் 6 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டிசைனில் வந்து நான் கொஞ்சம் மல்டி கலர் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து ட்ராப் ஷேப்பில் மீடியம் சைஸில் வந்து வயலட் கலர் எடுத்திருந்தேன். கோல்டன் கலர் மூன் ஷேப், அப்புறம் வந்து மேட் குந்தனில் வந்து 6K எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்மால் சைஸ் கோல்டன் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன் சென்டரில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ரெட் கலர் ஜர்கான் ஸ்டோன் ஸ்மால் சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ இங்கே பேஸ்ட் பண்ண மாதிரி இந்த லோட்டஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுவுமே பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி 5 ஃப்ளார் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நான் டைரெக்டாகவே எல்லாமே வந்து அந்த லோட்டஸ் டிசைனே ஒட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இப்படி ஃபுல்லாகவே வந்து 5 லோட்டஸுமே ஒட்டிடுங்க. அவ்வளோதான். இப்போ நான் பண்ண டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி காட்டுறேன். எல்லாமே ரொம்பவே எலிகெண்ட்டாக இருக்கும், பார்க்க நல்லாவும் தெரியும். இதை நீங்கள் டைரெக்டாக கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம், OHP கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் யாருக்காவது இந்த மெட்டீரியல்ஸ் வந்து வேணும், இல்லைனா வந்து கிளிப் கஸ்டமைஸ் பண்ணியே வேணும்னா இந்த பேஜில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது என்கொயரிஸ் டவுட் எதுனாலுமே வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.